நான் காரணம் கண்ணுக்கு தெரிந்த கடவுளை தாய் தேப்பன் தான். நாட்டில் யாராவது தாய் தேப்பனை மதிக்கிறோமா? முதல்ல என்ன எடுத்துக்கங்க. ஏன் தாய் தேப்பன் சொல்ல கேட்டால் நான் ஏன் ஆவியூர்ல இருந்து இங்கே வரேன். காரணம் பாருங்களே, ஒரு தம்பதியருக்கு கல்யாணம் பண்ணி 10-15 வருஷமா பிள்ளையே இல்லையா. 15 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சான். அந்த ஆண் குழந்தைய தன்னுடைய மார்பகத்தில் போட்டு நெஞ்சில் தூக்கி போட்டு தகப்பன் சொன்னா, மகனே மிதிக்கிறதுக்கு தான் அப்போ உடனே நான் பெத்தேன்னு சொன்னானா. அதே மகன் ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த மாணிக்க ஊரே கூடி இருக்கும்போது ஊர் வரையும் தூக்கி போட்டு அப்போ நான் நெஞ்சிலே விட்டானா. இப்போ அதே அப்பன் சொன்னா, நான் சண்டாள பிள்ளை எட்டி உதைக்கவாடா உடனே நான் பெத்தேன்னு சொன்னானா. இதுலேருந்து என்னது, எந்த குழந்தை நல்ல குழந்தையை மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராதும் அன்னை தந்தை வளர்ப்பில்லைன்னு சொன்னான். தாய்மார்கள்லாம் குழந்தைய தொட்டியில் போட்டு ஆட்டும் பொழுது என்ன சொல்லி ஆட்டணும்? மகனே நீ ஒரு டாக்டரா வரணும், போலீஸா வரணும், இன்ஜினியரா வரணும், கலெக்டரா வரணும். அந்த குழந்தை டாக்டராவோ போலீஸாவோ இன்ஜினியராவோ வருமா? ஆனால் தாய்மார்கள் அப்படியே சொல்லி பிள்ளைய ஆட்டுறீங்க. களவாணி பையனை பேசாம தூங்கணும்னு சொல்ல மறுநாளே பள்ளிக்கூடத்தில் பென்சிலை தூக்கிட்டு வந்துடுறேன். இப்படிதான் இருக்கு உலகம். இந்த உலகத்துக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நல்லா பாருங்க, ஒரு மகன் கூட பாருங்க நேர்காணலுக்கு போயிட்டு வந்தானா, இன்டர்வியூக்கு வேலை தேடி போயிட்டு வந்தானா. போயிட்டு வந்தா வீட்டுக்கு வந்து தகப்பன் கேட்டானா, போனையே என்னடா ஆச்சுன்னு கேட்டானா. தம்பியாரன் கேட்டானா, எங்கடா போயிட்டு வந்த கேட்டானா. தங்கச்சிக்காரி கேட்டாளா, அண்ணே எவ்வளவுனே சம்பளம்னு கேட்டாளா. ஏன் சம்பளத்தை கேட்குறா? நாளைக்கு வந்தானே தாய் மாமனா வேட்டு போட்டு போகணும், அதனால எவ்வளவுனே சம்பளம்னு கேட்டாளா. ஆனால் பெத்த தாய் தான் கேட்டாளா, எப்பா காலையில் போனேன், ராத்திரி தாண்டா வீட்டுக்கு வந்த, மதியம் சாப்பிட்டியாப்பான்னு கேட்டாளா. அப்படிப்பட்டதுக்கு உலகத்தில் தாய்ப்பாசம் சொல்லிக்கொண்டு